السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه، ونصلي ونسلم على حبيبه ونجيبه وخيرته في خلقه، حافظ سره ومبلغ رسالاته، بشير نعمته ونذير نقمته، سيدنا ونبينا بالقاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعجل فرجهم، وعلى آله الأطيبين الطاهرين المنتجبين الهداة المهديين، سيما بقية الله في الأرضين. وصلى الله على أئمة المؤمنين وهداة المستضعفين وحماة المؤمنين. أوصيكم عباد الله ونفسي بتقوى الله. இஸ்லாத்தின் ஒரு அங்கமான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த புனிதமிகு ரமலான் மாதத்திலே நோன்பினை நோற்றுக்கொண்டு இந்த பள்ளி வாயில் வீட்டிருக்கக்கூடிய மூமின்களே, அஹ்லுல் பைத்துக்களின் பாதையை பின்பற்றக்கூடியவர்களே, உங்களையும் என்னையும் எந்நிலையிலும் தக்வா எனும் இறையச்சத்தினை பேணி கடைப்பிடித்து நடக்கும்படி நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தோழர்களின் ஒருவரான ஜாபிர் அவர்களுக்கு கூறிய நீண்டதோர் உபதேசத்தில் அதனுடைய ஆரம்ப பகுதியில் இமாம் அவர்கள் ஜாபிர் அவர்களை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார்கள்: யா ஜாபிர், அயக்தஃபி மையன் தஹிலு தஷையு ஐயகூல பிஹுப்பினா அஹ்லுல் பைத். ஜாபிரே, எங்களை அஹ்லுல் பைத்துக்களை நேசிப்பதா கூறுவது மட்டும் ஷியாவாக இருப்பதற்கு போதுமாகிவிடுமா என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? ஃபவல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக, மா ஷியத்துனா இல்லா மனித்தக்கல்லாஹ் வ அத்தாஹு, இறைவன் மீது ஆணையாக, அல்லாஹுவை அஞ்சி நடப்பவர்கள், இறைச்சத்தை கொண்டு தக்வாவோடு நடப்பவர்களும், இறைவனை கீழ்ப்படித்து நடப்பவர்களும் தான் எங்களுடைய ஷியாக்கள் என்று இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தோழர் ஜாபிர் அவர்களை பார்த்து கூறினார்கள். உண்மையாக ஷியா என்பவர் யார் என்று சொன்னால், வெறுமனே அஹ்லுல் பைத்துக்களை நேசிக்கிறேன் என்று கூறிக்கொள்பவர் ஷியாவல்ல. மாறாக அந்த நேசத்தோடு சேர்த்து அவர்கள் கூறிய கட்டளைகளை எடுத்து நடப்பவர்கள் தான் ஷியாக்கள் என்று இமாம் அவர்கள் தனது தோழருக்கு அதனை கூறினார்கள். தன்னுடைய அந்த உபதேசத்தின் தொடரிலே இமாம் அவர்கள் ஜாபிர் அவர்களை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார்கள்: யா ஜாபிர், லா தத்ஹபன்ன பிக்கல் மதாஹிப். ஜாபிரே, தவறான கருத்துக்கள் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். ஹஸ்புர் ரஜிலி அன் தகூல உஹிப்பு அலியன் வ தவல்லாஹு சும்ம லா யகூன மஅ ஸாலிக ஃபஆலன். ஒரு மனிதர் நான் அலியை நேசிக்கின்றேன், அவரை பின்பற்றுகிறேன் என்று கூறிவிட்டு அதற்கேற்றாற்போல் செயற்படவில்லை என்றால், அதற்கேற்றாற்போல் நற்செயலை புரியவில்லை என்றிருந்தால் அது மட்டும் அவருக்கு போதுமாகி விடுமா? வெறுமனே அந்த நேசம் மாத்திரம் அவருக்கு போதுமாகி விடுமா? அவ்வாறான சிந்தனை உங்களை திசை திருப்ப விட வேண்டாம் என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் குறிப்பிடுகின்றார்கள்: ஃபலவ் கால இன்னி உஹிப்பு ரசூலில்லாஹ் வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி கைரு மின் அலியின் அலைஹிஸ்ஸலாம். ஒருவர் நான் ரசூலுல்லாஹை நேசிக்கிறேன் என்று கூறுகின்றார். ரசூலுல்லாஹ் இமாம் அலி அவர்களை விட மேலான ஒருவராக காணப்படுகின்றார். அவ்வாறு ரசூலுல்லாஹை நான் நேசிக்கிறேன் என்று கூறிய ஒருவர் சும்ம லா யத்தபிஉ சீரத்தஹு வலா யஅமரு பிசுன்னத்திஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவை, அவருடைய வழிமுறையினை, அதே போன்று அவருடைய சுன்னாவினை ஒருவர் பின்பற்றாமல், அவருடைய சுன்னாவின்பதை நடக்காமல் இருந்து கொண்டு நான் ரசூலுல்லாவை நேசிக்கிறேன் என்று கூறிக்கொள்வது அவருக்கு போதுமாகி விடுமா? வலா மா நஃபஅஹு ஹுப்புஹு இய்யாஹு ஷையா. இவ்வாறான நேசம், எந்தவித அமலும் இல்லாத நேசம் எந்த பயனையும் அளிக்காது என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கூறிவிட்டு கூறுகின்றார்கள்: ஃபத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஅமலு லிமா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய அந்த நற்கூலிக்காக வேண்டி, அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய அந்த திருப்பொருத்தத்துக்காக வேண்டி இறைவனுடைய கட்டளைகளை எடுத்து நடங்கள். லைஸ பைனல்லாஹ் வ பைன அஹதின் கராபா, அல்லாஹுக்கும் ஒரு மனிதருக்கும் இடையே எந்தவித இரத்த பந்தமோ எதுவுமே இல்லை. அஹப்புல் இபாதி இலல்லாஹி அஸ்ஸ வஜல் வ அக்ரமுஹும் அலைஹி மத்காக்கும் வ அமலஹும் பித்தாஅத்திஹி. அல்லாஹ்விடத்திலே, அவனுடைய அடியார்களிலே அவனுடைய நேசத்துக்குரியவர்களும் அவனுடைய அடியார்களிலே மிகவும் சங்கைக்குரியவர்கள் யார் என்றால், அல்லாஹுவை அதிகமாக பயந்து
இறையச்சத்தோடு வாழ்வாரும் அவருடைய அமல்களிலே இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்கக்கூடியவர் தான் என்று இமாம் அவர்கள் தன்னுடைய தோழர் ஜாபிர் அவர்களுக்கு உபதேசம் புரிந்தார்கள். இந்த உபதேசம் எமக்குமான ஒரு உபதேசமாக இருக்கின்றது. வெறுமனே அஹ்லுல் பைத்துக்களை நேசிக்கிறோம் என்று கூறிக்கொண்டு அவர்களுடைய கட்டளைகளை எடுத்து நடத்தவில்லை என்றிருந்தால் நாம் ஷியாக்களாக இருக்க முடியாது. இதனையே இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள், வெறுமனே அஹ்லுல் பைத்துக்களை நேசிக்கிறேன் என்று கூறி நாங்கள் ஷியாக்கள் என்று கூறுவதை நீங்கள் பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று இமாம் அவர்கள் தனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு தோழரை பார்த்து கேட்கின்றார். இந்த கேள்விகளை நாமும் எமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு தக்வாவோடும் எந்த அளவுக்கு இறைவனது கட்டளைகளை எடுத்து நடக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் ஷியாக்களாக மாறுவதற்கு முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ் எம்முடைய செயல்களில் எம்முடைய நடத்தைகளில் அனைத்திலும் தக்வாவினை பேணி உண்மையான ஷியாக்களாக மாறுவதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கு வல்ல நாயன் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. என்னுடைய இன்றைய ஜும்மா உரையிலே அஹ்லுல் பைத்துக்களின் பாசறையில் பிள்ளை வளர்ப்பை பற்றி சிறிது உங்களோடு சில விடயங்களை கூறி செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இஸ்லாமிய ஷரியா என்பது பிள்ளை வளர்ப்பதற்கு வழங்கியுள்ள வழிகாட்டுதல்கள் குறித்து பேசுவதாக இருந்தால் பேசிக்கொண்டே செல்லலாம். இக்கடமையை சிறந்த முறையில் செய்வதனால் இறைவனுடைய மன்னிப்பினை அந்த பெற்றோருக்கு இறைவன் வழங்குகின்றான் என்று இஸ்லாமிய ஷரியா எமக்கு கூறுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது எவ்வாறு கூறுகின்றார்கள்? அக்ரிமு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள், அவர்களை கண்ணியமாக நடத்துங்கள். வஹ்சினு ஆதாபஹும், அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள், அவர்களுக்கு அழகிய முறையில் அவர்களை வளர்த்தெடுங்கள். யக்ஃபிர் லக்கும், இதன் காரணமாக இறைவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அஹ்லுல் பைத்துக்களுடைய ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது பிள்ளை வளர்ப்பு நிலையினை அஹ்லுல் பைத்துக்கள் 3 படித்தரங்களாக பிரித்து எமக்கு வழங்குகின்றார்கள். இந்த ஹதீஸ்கள் இதனை எமக்கு சொல்லி காட்டுகின்றன. முதலாவது, முதல் 7 ஆண்டுகள், 1 வயது தொடக்கம் 7 வயது வரை உள்ள காலப்பகுதியை விளையாடும் பருவம் என அஹ்லுல் பைத்துக்கள் எமக்கு சொல்லி தருகின்றார்கள். இரண்டாவது இருக்கக்கூடிய காலப்பகுதி 7 வயது முதல் 14 வயதான காலப்பகுதியாக இருக்கின்றது. இந்த காலப்பகுதியினை கற்றல் மற்றும் ஒழுக்கத்தை பழகும் பருவம் என்று அஹ்லுல் பைத்துக்கள் எமக்கு சொல்லித் தருகின்றார்கள். மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த 7 ஆண்டுகளாகும். 14 வயது முதல் 21 வயது வரக்கூடிய அந்த காலப்பகுதி. இந்த காலப்பகுதி பிள்ளைகளுடைய ஆலோசனையும் அவர்களுக்கு நாம் ஆலோசனை வழங்கி அவர்களுக்கு பொறுப்பேற்கும் ஒரு பருவத்தை குறிக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. ஹதீஸ்களில் பார்க்கின்ற பொழுது ஒரு குழந்தை முதல் 7 ஆண்டுகள் அவனை சுதந்திரமாக விடுவதன் முக்கியத்துவத்தை ஹதீஸ் எமக்கு சுட்டி காட்டுகின்றது, வலியுறுத்துகின்றது. இரண்டாவது கால பகுதியிலே அவனுக்கு ஒழுக்கத்தை புகட்டும்படியும் அவனை கண்காணிப்பதும் அவனது செயல்களை கணக்கெடுப்பதிலும் கவனம் செலுத்தும்படி ஹதீஸ் எமக்கு கட்டளையிடுகின்றது. அதன் பிறகு 3வது 7 ஆண்டுகளில் அவனோடு தோழமை கொள்வதோடும் அவனுக்கு ஒரு விதமான சுதந்திர உணர்வை வழங்கும்படி நமக்கு வழிகாட்டுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி கூறுகின்ற பொழுது, வல் வலது சய்யிதுன் சப்அ சினீன் வ அப்துன் சப்அ சினீன் வ வஸீருன் சப்அ சினீன். ஒரு பிள்ளை முதலாவது 7 ஆண்டில் அவன் சுதந்திரவாளியாக, ஒரு செய்யீதாக, ஒரு தலைவனாக, ஒரு அரசன் போல் அவன் இருக்கின்றான். வாபுதன் சபு செய்யின் இரண்டாவதாக வரக்கூடிய அந்த 7 வருடங்கள் அவன் ஒரு அடிமை போன்று தன்னுடைய எஜமானுடைய கட்டளைகளை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அடிமை போன்று இருக்க வேண்டும். வசீருன் சபு சினின் மூன்றாவதாக வரக்கூடிய அந்த 7 ஆண்டுகளில் அவன் ஒரு வசீர் போன்று, ஒரு அமைச்சர் போன்று அவன் வாழ வேண்டும். மன்னனுக்கு எவ்வாறு ஆலோசனை வழங்கக்கூடியவராக இருக்கின்றாரோ அதே போன்று மன்னனுடைய கட்டளைகள் எடுத்து நடக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கின்றாரோ அதே நிலையில் அவர் குழந்தை வாழ வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த முதல் ஆண்டில் முதல் வரக்கூடிய அந்த 7 ஆண்டுகளில் ஒரு குழந்தையுடைய வளர்ப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி அஹ்லுல் பைத்துக்கள் எமக்கு பல விடயங்களை கற்றுத்தருகின்றார்கள். அதில் முதலாவது விடயம் என்னவென்றால், குழந்தைகளோடு அன்பு காட்ட வேண்டும், அவர்களோடு கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஹதீஸ்களில் எமக்கு சொல்லப்படுகின்றது. குழந்தையினுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான கட்டமாக அந்த கட்டத்தினை ஹதீஸ்களில் எமக்கு அஹ்லுல் பைத்துக்கள் சொல்லித் தருகின்றார்கள். அந்த குழந்தைகளின் உணர்ச்சி பூர்வமான தேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும்படி அஹ்லுல் பைத்துக்கள் எமக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள். இது குழந்தையின் எதிர்காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று ஹதீஸ்களில் எமக்கு சொல்லித் தரப்படுகின்றது.
ஒரு குழந்தைக்கு தேவையான அன்பும் அரவணைப்பும் அந்த காலத்தில் கிடைக்கவில்லை என்றிருந்தால் அது எதிர்காலத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஹதீஸ்களில் கூறப்பட்டிருக்கின்றது. சில உளவியல் ஆய்வுகளின்படி இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கும் அடிமையாவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், சிறு வயதிலே அந்த குழந்தை பருவத்திலே தாய் தந்தையுடைய சரியான அரவணைப்பும் கருணையும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றிருந்தால் இதன் காரணமாக அவர்கள் இளைஞராக ஆகின்ற பொழுது போதைப் பொருளுக்கு அவர்கள் அடிமையாகின்றார்கள் என்று உளவியல் ஆராய்ச்சியில் குறிப்பிடப்படுகின்றது. நஹஜுல் பலாகாவில் 31வது கடிதத்தில் இமாம் அலி அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகன் இமாம் ஹசன் அலை இஸ்லாம் அவர்களுக்கு எழுதக்கூடிய கடிதத்திலே இமாம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். தன்னுடைய மகனின் மீது கொண்டுள்ள அந்த பாசத்தை இமாம் அவர்கள் இவ்வாறு வெளிப்படுத்துகின்றார்கள். வஜத்துக்க பாதி, மகனே, நான் உங்களை எனது உடலின் எண்ணில் ஒரு பாகமாக உங்களை நான் கண்டுகொள்கின்றேன். பல் வஜத்துக்க குல்லி, இல்லை, நீங்கள் தான் நான் உங்களை என்னுடைய பூரணமாக நான் கண்டுகொண்டிருக்கின்றேன் என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பிறகு கூறுகின்றார்கள், ஹத்தா கஅன்ன ஷையன் வலவ் அஸாபக அஸாபனி, எந்த அளவுக்கு என்று சொன்னால், உங்களுக்கு ஏதாவது தீங்கு நிகழ்ந்தால், உங்களுக்கு ஏதாவது கவலை ஏற்பட்டால் அது முதலில் என்னை வந்து சேர்கின்றது. கண்ணல் மௌத்த லவ் வதாக அத்தானி, மரணம் உங்களை வந்து சேர்வதற்கு முன்னால் அது என்னை நெருங்குகிறதை நான் உணர்கிறேன் என்று இமாம் அவர்கள் தனது மகனுக்கு எழுதிய அந்த கடிதத்திலே தனது அன்பினையும் கருணையினையும் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். எமது குழந்தைகளோடு நாம் கருணையோடு இருக்கும்படி அஹ்லுல் பைத்துக்கள் பல இடங்களில் எமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இரண்டாவதாக, அந்த குறிப்பிட்ட 7 வருடங்களில் நாம் பிள்ளைகளோடு எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை பார்க்கின்ற பொழுது குழந்தைகளோடு நாம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அஹ்லுல் பைத்துக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். குழந்தை வளர்ப்பில் குறிப்பாக முதல் 7 ஆண்டுகளில் பெற்றோர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை பொறுமையோடு கையாளுமாறு இஸ்லாம் எமக்கு கட்டளையிட்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் பெற்றோரை சோர்வடைய செய்யும் வகையில், அவர்களின் மனதை அலைப்பாய செய்யும் வகையிலும் பல செயல்களை செய்வார்கள். குழந்தைகள் அடிக்கடி அழுவார்கள். குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்படுவார்கள். அவர்களுடைய விளையாட்டின் போது அடிக்கடி குறும்புத்தனங்களை செய்வார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் பொறுமைகளை கையாள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள், வல் வலது ஸய்யிதுன் சபு ஸினீன், அந்த ஆரம்ப 7 வருடங்களின் குழந்தை என்பது ஒரு தலைவன் போல்தான் காணப்படுவார். ஒரு அரசன் போல்தான் அவருடைய செயல்கள் எல்லாம் இருக்கும். அவருக்கு முழுமையான சுதந்திரத்தை வழங்கும்படி ஹதீஸ்களில் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த ஆரம்ப 7 வருடங்களும் அந்த குழந்தையினுடைய போக்கில் அந்த குழந்தையை விளையாட்டு பருவத்திற்காக அந்த குழந்தையை விட்டுவிட வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் நாம் இருக்கக்கூடிய பொறுமைக்கெல்லாம் இறைவன் கூலி வழங்குகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று குழந்தையுடைய அழுகையை பற்றி நபி அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது எவ்வாறு கூறுகின்றார்கள், லா தத்ரிபு அத்ஃபாலக்கும் அலா புகாயிஹிம், உங்களுடைய குழந்தைகள் அழுகின்றது என்று சொல்லி அந்த குழந்தைகளை நீங்கள் அடிக்க வேண்டாம். ஃபைன்ன புகாஹும் அர்பஅத் அஷ்ஹுரின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஆரம்ப 4 மாதத்திலே உங்களுடைய குழந்தை அழுகிறது என்று சொன்னால் அது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவினை கூறி இறைவனை சாட்சி பறந்து அழுகின்றது. வார்பஅத் அஷ்ஹுரின் அஸ்ஸலாத்து அலா நபி வாலிஹ், 2வது 4 மாதத்திலே அந்த குழந்தை அழுகிறது என்று சொன்னால் அது என் மீதும் எனது குடும்பமான அஹ்லுல் பைத்துக்கள் மீதும் ஸலவாத்து சொல்லுகிறதாக அவருடைய அழுகை இருக்கின்றது. வார்பஅத் அஷ்ஹுரின் அத்துவா லிவாலிதைஹி, 3வது 4 மாதத்திலே அந்த குழந்தை அழுகிறது என்று சொன்னால் அது அதனுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை புரிகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே ஒரு குழந்தையுடைய அழுகை என்பது இவ்வாறான விடயங்களை கொண்டிருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அதே முறை நாம் பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல விடயங்களை நாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே லுஹர் தொழுகையினை தொழுது கொண்டிருக்கின்றார்கள். தொழுகையுடைய 3வது 4வது ரக்காயத்துக்களை நபி அவர்கள் மிகவும் வேகமாக தொழுது முடிக்கின்றார்கள். தொழுது முடித்ததும் அவர்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் எல்லாம் நபி அவர்களிடம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இறைவனுடைய கட்டளை வந்து விட்டதா? தொழுகையினை நீங்கள் மிகவும் வேகமாக தொழுது முடித்து விட்டீர்களே என்று கேட்கின்றார்கள். அதற்கு நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஏன் நீங்கள் அந்த சிறுவனுடைய அந்த பாலகனுடைய அழுகையை கேட்கவில்லையா? அந்த குழந்தை மீது கருணை கொண்டு அந்த குழந்தையுடைய அழுகையினை அந்த குழந்தையுடைய தாய் அவசரமாக சென்று நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தொழுகையினை வேகமாக முடித்துக் கொண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு குழந்தைகளுடைய அழுகைக்கும் அவர்களை கருணையோடும் நாம் நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. அதே போன்று குழந்தைகள் நோய்வாய்ப்படுகின்ற பொழுதும் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. குழந்தைகளின் அழுகையின் போது நாம் எவ்வாறு பொறுமையாக இருக்கின்றோமோ அதே போன்று அந்த குழந்தைகளுக்கு நோய் ஏற்படுகின்ற பொழுதும் நாம் பொறுமையை கையாள வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. அதன் காரணமாக பல நற்கூலிகளை
இறைவன் நமக்கு வழங்குகின்றான் என்றும் ஹதீஸ்களில் கூறப்பட்டிருக்கின்றது. அமீர் முஃமினீன் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது பற்றி கூறுகின்ற பொழுது இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள், கஃபாரத்துல் லிவாலிதைஹி, அவர் குழந்தைக்கு நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அந்த நோய்க்காக வேண்டி பெற்றோர்கள் பொறுமையாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அது அந்த பெற்றோருடைய பாவங்களுக்குரிய குற்றப்பரிகாரமாக அமைகின்றது என்று இமாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதே போன்றுதான் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை சேர்த்து பிள்ளைகளோடு பழகுகின்ற பொழுதும் நாம் அந்த பிள்ளைகளோடு நாமும் குழந்தை பருவமாக மாற வேண்டும், குழந்தைகளாக மாற வேண்டும் என்றும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், மன்கான இந்தஹு சபியுன் ஃபல்யத்தஸாப லஹு, யாருக்கு ஒரு குழந்தை இருக்கின்றதோ அந்த குழந்தையோடு அவர் பழகுகின்ற பொழுது அவர் தன்னையும் ஒரு குழந்தையாக மாற்றிக்கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று ஒரு தந்தை ஒரு தாய் தன்னுடைய சமூக அந்தஸ்தை விட்டு தன்னுடைய குழந்தையோடு ஒரு குழந்தையாக மாறி செயற்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித் தருகின்றது. அதே போல் அமீர் முஃமினீன் அவர்கள் கூறுகின்ற பொழுதும், மன்கான லஹு வலதுன் சபா, யார் ஒருவருக்கு குழந்தை இருக்கின்றதோ அவர் அதனோடு பழகும் பொழுது குழந்தையாகவே மாறிவிடட்டும் என்று இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 கைகால்களை குத்தி 4 கால்களிலே நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய முதுகிலே இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் அவர்கள் ஏறி சவாரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நிஅமல் ஜமலு ஜமலுக்குமா வ நிஅமல் அதுலானி அன்துமா, உங்களுடைய இந்த ஒட்டகம் எவ்வளவு சிறந்த ஒட்டகமாக இருக்கின்றது, அதன் மீது அமர்ந்திருக்கும் நீங்களும் எவ்வளவு சிறந்த பயணிகளாக இருக்கின்றீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இறைவனுடைய இறுதி தூதர் ஆனால் தன்னுடைய பேரப்பிள்ளைகள் விளையாடுகின்ற பொழுது 4 கால்களிலே ஒட்டகம் எவ்வாறு நடக்குமோ அவ்வாறு நடக்கின்றார்கள். தன்னை ஒரு சிறந்த ஒட்டகம் என்று தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு கூறி அவர்களை சந்தோஷப்படுத்துகின்றார்கள். இதனை சஹாபாக்களும் பார்க்கின்றார்கள். இதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கும் கற்றுத் தருகின்றார்கள். உங்களது குழந்தைகளோடு நீங்கள் பழகுகின்ற பொழுது நீங்களும் குழந்தைகளாக மாறிக்கொள்ளுங்கள் என்று இதன் மூலம் நபி அவர்கள் எனக்கு சொல்லித் தருகின்றார்கள். இது குழந்தைகளோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அணுகுமுறைகளாக இருக்கின்றது. இதே போன்று இன்னும் சில கட்டளைகள் இருக்கின்றது. இந்த பருவத்திலே இந்த குறிப்பிட்ட 7 வருடங்களில் ஆரம்ப 7 வருடங்களிலே நீங்கள் குழந்தைகளோடு இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம் என்றும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அதில் முதலாவது, நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கினை மீற வேண்டாம் என்று எமக்கு அஹ்லுல் பைத்துக்கள் சொல்லித் தருகின்றார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பல வாக்குகளை கொடுப்பார்கள், ஆனால் அவர்கள் சிறுவர்கள் இப்பொழுது அனைத்தை மறந்து விடுவார்கள் என்று அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விட்டு விடுவார்கள். ஆனால் அவ்வாறான வாக்குறுதிகள் அந்த பிள்ளைகளுடைய மனதில் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும் என்று அஹ்லுல் பைத்துக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். உளவியல் அறிஞர்களும் இதனை குறிப்பிடுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள், அஹிப்பு சிபியான், உங்களுடைய சிறுவர்களை உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் நேசியுங்கள், வர்ஹமஹும், அவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வைதா வஅத்துமூஹும் ஃபஅஃபூலஹும், நீங்கள் அவர்களுக்கு வாக்களித்தால் அந்த வாக்கினை நீங்கள் நிறைவேற்றுங்கள், ஃபஇன்னஹும் லா யரூன இல்லா அன்னகும் தர்ஸுகூனஹும், அவர்கள் உங்களை அவர்களுக்கு நீங்கள் உணவளிக்கக்கூடிய ராசிக்காக உங்களை அவர்கள் பார்க்கின்றார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அதே போல் மற்றும் ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் கூறுகின்ற பொழுது இவ்வாறு கூறுகின்றார்கள், இதா வஅத அஹதுக்கும் சபியத ஃபல் யுன்ஜிஸ், நீங்கள் ஒரு சிறுவருக்கு நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் ஒருவருக்கு நீங்கள் வாக்களித்தால் அதனை நீங்கள் பூரணப்படுத்துங்கள், அதனை நிறைவேற்றுங்கள் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அதே போன்று அபுல் ஹசன் இமாம் காலிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் கூறுகின்ற பொழுதும் இதனை குறிப்பிடுகின்றார்கள், இதா வாத்தும் சிபியான ஃபஃபூலஹும், நீங்கள் உங்களுடைய சிறுவர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாக்களித்தால் அதனை நிறைவேற்றுங்கள், ஃபைன்னஹும் யரவுன அன்னக்கும் அல்லதீன தர்ஸுகூனஹும், அவர்கள் உங்களைத்தான் அவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய ராஜிக்காக அவர்கள் உங்களைத்தான் பார்க்கின்றார்கள் என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பிறகு கூறுகின்றார்கள், இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் லைஸ யக்லபு லிஷைஇன் ககலபி லிஸ்ஸாஇ வஸ்ஸிபியான், இறைவன் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய விடயத்தில் கோபப்படுவதை போன்று வேறு ஒன்றுக்கும் கோபப்படுவதில்லை என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும்படி இமாம் அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு பல இடங்களில் சொல்லித் தருகின்றார்கள். அதே போல் பிள்ளைகளோடு சமத்துவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், சமத்துவம் இல்லாமல் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை இஸ்லாம் அஹ்லுல் பைத்துக்கள் எமக்கு எச்சரிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கின்றார், அவர் தனது ஒரு குழந்தையை முத்தமிடுகின்றார், மற்ற குழந்தையை முத்தமிடவில்லை. அப்பொழுது நபி அவர்கள் கேட்கின்றார்கள், ஏன் நீங்கள் இந்த 2 குழந்தைகளுக்கு இடையில் சமத்துவம் இல்லாமல் நடந்து கொள்கின்றீர்கள் என்று அவரை
உபதேசித்து கண்டிக்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தந்தை இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வில் இருந்து ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள். எனது தந்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகனை தனது மடியிலே வைத்து அவரை முத்தமிட்டு அவருக்கு இனிப்பை ஊட்டுவார்கள். ஆனால் சில நேரங்களில் எனக்கு சொல்வார்கள், மகனே, நீங்கள் இதற்கு தகுதியான ஒருவராக இருக்கின்றீர்கள். ஆனால் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்தார்களோ அந்த பொறாமையின் காரணமாக உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு ஏதாவது செய்து விடுவார்களோ என்பதற்காக வேண்டித்தான் நான் இவ்வாறு நடந்து கொள்கிறேன் என்று இமாம் அவர்கள் குறிப்பிட்டதாக இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே பிள்ளைகளோடு நாம் சமத்துவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அஹ்லுல் பைத்துக்கள் எமக்கு போதிக்கின்றார்கள். அதே போன்று பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடாது என்பதை இஸ்லாம் எமக்கு சொல்லித் தருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், யாருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்து அவர் அந்த பெண் குழந்தையை உயிருடன் புதைக்காமலும் அவளை இழிவுபடுத்தாமலும் தனது ஆண்மகனுக்கு அவளை விட முன்னுரிமையை அளிக்காமலும் வளர்க்கின்றாரோ அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் அனுமதிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியிருக்கின்றார்கள். அதே போல் இஸ்லாத்தில் பெண் குழந்தை என்பது மிகவும் சிறப்பான செல்வமாக பார்க்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள், நியமல் வலது அல் பனாத் முல்திஃபாத்துன் முஜஹிஸாத்துன் மூனிசாத்துன் பாக்கியாத்துன் முபாரகாத்துன். பெண் குழந்தைகள் எவ்வளவு சிறந்த பிள்ளைகள், அவர்கள் மென்மையானவர்கள், உங்களுக்கு உதவக்கூடியவர்கள், உற்ற தோழிகளாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள், இரக்க குணம் கொண்டவர்கள் மற்றும் பரக்கத் நிறைந்தவர்கள் அவர்கள் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் ஒரு நபி மொழி நபி அவர்கள் இவ்வாறு சுட்டி காட்டுகின்றார்கள், யாருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கின்றதோ அந்த பெண் குழந்தை அவருக்கு 1000 ஹஜ்ஜுகளை விடவும் 1000 ஜிஹாதுகளை விடவும் 1000 ஒட்டகங்களை இறைவழியில் சதக்கா கொடுப்பதை விடவும் 1000 விருந்தாளிகளுக்கு விருந்து கொடுப்பதை விடவும் அந்த ஒரு பெண் குழந்தை அவருக்கு சிறந்தது என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் பெண் குழந்தை என்பது இறைவனுடைய அருட்படை என்று ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மாமின் பைத்தின் ஃபீஹி அல் பனாத் இல்லா நஸலத் குல்ல யௌமின் அலைஹி 12 பரக்கா. ஒரு வீட்டிலே ஒரு பெண் குழந்தை இருக்குமாக இருந்தால் அந்த வீட்டிலே இறைவனுடைய ரஹ்மத்துக்கள் 12 ரஹ்மத்துக்கள் பரக்கத்துக்கள் ஒவ்வொரு தினமும் வானத்திலே இருந்து அந்த வீட்டுக்கு இறங்குகின்றது. அதே போன்று லா யன்கதிஉ ஜியாரத்துல் மலாயிகா மின் தாலிகல் பைத். அந்த வீட்டை ஜியாரத் செய்யாமல் எந்த மலக்கும் இருக்க மாட்டார்கள், மலக்குகள் எப்பொழுதும் அந்த வீட்டுக்கு வந்து கொண்டே இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் கூறுகின்றார்கள், யக்துபூன லி அபீஹிம் குல்ல யௌமின் வலைலத்தி இபாதத்து ஸனா. அந்த பெண் குழந்தையுடைய தந்தைக்கு ஒவ்வொரு நாளும் இறைவன் இரவு பகலாக நின்று அவருக்கு ஒவ்வொரு வருடமும் அவர் இறைவனை வணங்கினார் என்ற அந்த இபாதத்துடைய நன்மைகளை இறைவன் எழுதுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். பெண் குழந்தையிலிருந்துதான் அனைத்தையும் தொடங்க வேண்டும் என்றும் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். யாராவது கடை வீதிக்கு சென்று ஒரு அன்பளிப்பினை ஒரு பண்டத்தினை வாங்கி வந்தால் அவர் அதனை தனது குடும்பத்துக்கு எடுத்துச் செல்கின்ற பொழுது அவர் தேவையுடையவர்களுக்கு சதக்கா கொடுக்கக்கூடிய நன்மையினை இறைவன் அவருக்கு வழங்குகின்றான் என்றும், மேலும் அவர் அதனை வழங்குகின்ற பொழுது தனது ஆண் குழந்தைகளை விட அதனை ஆரம்பத்தில் பெண் குழந்தைகளுக்கு வழங்கட்டும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்திருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு பெண் குழந்தை ஒரு பெண்ணுக்கு முதலாவது பிள்ளையாக கிடைக்குமாக இருந்தால் அது மிகவும் பாக்கியம் நிறைந்த பெண்ணாக அவர் இருக்கின்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். மின் யும்னில் மர்அத்தி அய்யகூன பிக்ருஹா ஜாரியா. ஒரு பெண்ணினுடைய நட்பேர் என்னவென்றால் அவளது முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருப்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், யாருக்கு ஒரு குழந்தை அல்லது 2 பெண் குழந்தைகள் இருந்து அந்த பெண் குழந்தைகளை ஒழுக்கத்தோடு வளர்த்து பராமரிக்கின்றாரோ அவர் மறுமை நாளில் என்னோடு எவ்வாறு என்னது இந்த 2 விரல்கள் ஒட்டி இருக்கின்றதோ அவ்வாறு அவர் என்னோடு நெருக்கமாக இருப்பார் என்று பெண் குழந்தைகளுடைய சிறப்புகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போன்று எமது குழந்தைகளுக்கு முன்னால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்பதை பற்றியும் நபி அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அஹ்லுல் பைத்துக்கள் கற்றுத்தருகின்ற பொழுது இவ்வாறு கூறுகின்றார்கள், நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னால் அந்தரங்க உறவுகள் ஏற்பட வேண்டாம், அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம் என்றும் எமக்கு கட்டளையிடுகின்றார்கள். என்றால் அவ்வாறு நடப்பதன் மூலம் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் பாழாகிவிடும், அவர்கள் அழிவின் பக்கம் சென்று விடுவார்கள் என்று எமக்கு அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விடயத்தை நமக்கு சொல்கின்றார்கள், நீங்கள் காகத்திடம் இருந்து 3 விடயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். தஅல்லமு மினல் குராபி ஸலாத் ஃபிஸால். அது முதலாவது இஸ்திசாரஹு பில் சிஃபாத், அதாவது அது உறவு கொள்ளும் பொழுது மறைவான இடத்தை அது தேடிச் செல்லும். அதே போன்று புக்கூரு ஃபி தலபிர் ரிஸ்க்,
அதனுடைய உணவை தேடி அது காலையிலே அது சென்று விடும். அதே போன்று வஹதரஹு, அது எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்கும். இந்த 3 பண்புகளை நீங்கள் காகத்திடமிருந்து நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே அதே போன்று நம்முடைய ஹதீஸ்களிலே வருகின்ற பொழுது தாய்மாரை பற்றும் இமாம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள்: பெண்களே, உங்கள் மடியிலிருந்தே ஒரு புதிய வாழ்வு தொடங்க வேண்டும். உங்கள் மடியிலிருந்தே குழந்தைகள் சரியான இஸ்லாமிய முறையில் வளர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் குழந்தைகள் உங்களது மடியில் தான் வளர்கிறது. எப்பொழுதும் உங்களையே அது ஒட்டி இருக்கின்றது. அதன் பார்வையும் செவியும் உங்களையே நோக்கி இருக்கின்றது. தன் தாய் பொய் சொல்வதை ஒரு குழந்தை கேட்டால் அதுவும் பொய்யனாக மாறும். ஆனால் தாய் ஒரு நேர்மையானவராகவும் தந்தை ஒரு நல்ல மனிதராகவும் இருப்பதை அக்குழந்தை கண்டால் அதுவும் ஒரு நல்ல மனிதராக மாறும் என்று இமாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே எம்முடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அதனுடைய ஆரம்ப 7 வருடங்களில் எவ்வாறு நடக்கும்படி அஹ்லுல் பைத்துக்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்களோ அவ்வாறு நடந்து எமது குழந்தைகளை அஹ்லுல் பைத்துக்களை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக வளர்த்தெடுப்பதற்கு வல்ல நாயன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹுஸ் ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். وآل محمد وعجل فرجه. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. وجعله رحمة للعالمين بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. من يطيع الله ورسوله فقد رشد ومن يعصمها فقد غوى. أوصيكم عباد الله بتقوى الله. اللهم صل على محمد عبدك ورسولك سيد المرسلين وإمام المتقين رسول رب العالمين. اللهم صل على أمير المؤمنين ووصي رسول رب العالمين الصديقة الطاهرة فاطمة الزهراء سيدة نساء العالمين والحسن والحسين سيد شباب أهل الجنة وعلي بن الحسين ومحمد بن علي وجعفر بن محمد وموسى بن جعفر وعلي بن موسى ومحمد بن علي وعلي بن محمد والحسن بن علي والخلف القائم المهدي. اللهم صل على محمد وآل محمد وعجل فرجك حججك على عبادك وأمنائك في بلادك. صل على أئمة المسلمين وحماة المستضعفين وهداة المؤمنين. மீண்டும் ஒரு முறை மூமின்களான உங்களையும் என்னையும் தக்வா எனும் இறைச்சத்தினை அனைத்து நிலைகளிலும் கடைபிடித்து நடக்கும்படி நல்லுபதேசம் செய்கின்றேன். அஹ்லுல் பைத்துக்களுடைய போதனைகளில் குழந்தை வளர்ப்பில் 2வது கட்டத்திலே 2வது அந்த 7 வருடங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அஹ்லுல் பைத்துக்கள் நமக்கு மிக அழகிய முறையில் சொல்லித் தருகின்றார்கள். ஒரு குழந்தை 7 வயது முதல் 14 வயது வரையில் அந்த குழந்தைக்கு ஏற்றவாறு ஒழுக்கத்தையும் கல்வியினையும் புகட்டும்படி அஹ்லுல் பைத்துக்கள் நமக்கு கட்டளையிடுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸின் பிரகாரம் ஒரு குழந்தை தனது 2வது கட்டத்தை அடைந்து விட்டால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: அல் குலாமு யல்அபு சப்அ சினீன். ஆரம்ப 7 வருடத்திலே அந்த பிள்ளை விளையாடக்கூடியதாக இருக்கும். வயதஅல்லமுல் கிதாப சப்அ சினீன். 2வது கட்டத்திலே அந்த 7 வருடங்களும் அந்த பிள்ளை எழுதுவதற்கு வாசிப்பதற்கு ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய காலப்பகுதியாக அது இருக்கும். வயதஅல்லமுல் ஹலால வல் ஹராம சப்அ சினீன். 3வது வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே அந்த பிள்ளை ஹலாம் ஹராமை கற்கக்கூடியதாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அது இருக்கின்றது என்று இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த குறிப்பிட்ட 2வது காலகட்டத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கூறுகின்ற பொழுது 3 விடயங்களை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அது முதலாவது பிள்ளைகளுக்கு கல்வியினை புகட்ட வேண்டும். 2வது அந்த பிள்ளை வளர்ப்பிலே தாக்கம் செலுத்தக்கூடிய சமூக காரணிகள் மனித காரணிகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை பற்றி 2வது விடயமாக சொல்கின்றது. 3வது சொல்கின்ற பொழுது
பிள்ளைகளை தண்டிக்கும் பொழுது அந்த தண்டனை எவ்வாறு இருக்க வேண்டும், அவ்வாறு நாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனைகளை மீறி தண்டித்தால் அதற்குரிய குற்றப்பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றியும் இஸ்லாம் சொல்லுகின்றது. இந்த இரண்டாவது காலகட்டத்திலே முதலாவது நாம் செய்யும்படி சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியினை நாம் புகட்ட வேண்டும் என்பதை பற்றி சொல்லப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன முஅல்லிம இதா கால லிஸ்ஸபி பிஸ்மில்லாஹ், ஓர் ஆசிரியர் ஒரு குழந்தைக்கு, ஒரு சிறுவருக்கு பிஸ்மில்லா என்ற ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விட்டால், கதபல்லாஹு லஹு லிஸ்ஸபி வல் வாலிதைஹி பராஅத்து மினன்னார், இறைவன் அந்த ஆசிரியருக்கும் அந்த சிறுவனுக்கும் அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையுடைய பெற்றோருக்கும் நரகத்தை விட்டு விடுதலையினை இறைவன் எழுதி விடுகிறான் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போல் மற்றும் ஒரு இடத்தில் நபி அவர்கள் கூறுகின்ற பொழுது இவ்வாறு சொல்கின்றார்கள், லியன்ன யுவஸிப அஹதுக்கும் வலதஹு கைருன் லஹு மின் அய்யதஸத்தக பினிஸ்ஃபி ஸாஇன் குல்ல யௌம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மனிதர் தனது பிள்ளைகளுக்கு நட்பண்புகளை கற்றுக் கொடுப்பாராக இருந்தால் அது ஒவ்வொரு நாளும் அரை சா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை சதக்கா கொடுப்பதை விட அது அவருக்கு சிறந்தது என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இமாம்களுடைய போதனைகளை பார்க்கின்ற பொழுது நாம் சில விடயங்களை இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கின்றார்கள். முதலாவது, அந்த பிள்ளைகளுக்கு நாம் எழுத கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி கூறுகின்ற பொழுது இவ்வாறு சொல்கின்றார்கள், மின் ஹக்கில் வலதி அலா வாலிதிஹி ஸலாஸா, ஒரு தந்தை தனது பிள்ளை மீது கொண்டுள்ள கடமைகள் என்னவென்று சொன்னால் 3 விடயங்கள் இருக்கின்றது. அதில் முதலாவது யுஹஸ்ஸின் இஸ்மஹு, அவருக்கு அழகிய பெயரை சூட்டுவதாகும். வயுவல்லிமுல் கிதாபா, இரண்டாவது அந்த குழந்தைக்கு எழுத்தறிவை அவர் புகட்ட வேண்டும். வயுஸவ்விஜுஹு இதா பலக, மூன்றாவது விடயம் என்னவென்றால் அந்த குழந்தை பருவ வயதை அடைந்து விட்டால் அந்த பிள்ளைக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று சில ஹதீஸ்களிலே ஒரு குழந்தைக்கு 6 வயது அடைகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு எழுத்தறிவை கற்றுக் கொடுங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்ற பொழுது இவ்வாறு சொல்கின்றார்கள், இஹ்மல் சபியக ஹத்தா யாதி அலைஹி சித்து சினீன், உங்களுடைய குழந்தை 7-6 வயது அடையும் வரை அந்த குழந்தையை நீங்கள் சுதந்திரமாக விட்டு விடுங்கள், அது அவ்வாறே விளையாடி செல்லட்டும் என்று பிறகு சொன்னார்கள். தும் அத்திபஹு ஃபில் கிதாப சித்து சினீன், 6 வயதை அடைந்ததிலிருந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் எழுத்தறிவினை பயிற்றுவீங்கள் என்று இமாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் பிள்ளைகளுக்கு அல் குர்ஆனை கற்றுக் கொடுக்கும்படி நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்ற பொழுது இவ்வாறு சொல்கின்றார்கள், யார் தனது பிள்ளைகளுக்கு முத்தமிடுகின்றாரோ அவருக்கு இறைவன் நட்கூலிகை வழங்குகின்றான். அதே போல் யார் தனது பிள்ளையை மகிழ்ச்சிப்படுத்துகின்றாரோ இறைவன் அவரை மறுமையிலே மகிழ்ச்சிப்படுத்துகின்றான். அதே போல் யார் தனது பிள்ளைக்கு அல் குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்றாரோ இறைவன் மறுமையிலே அவர் அந்த பெற்றோர்களை அழைத்து அந்த இருவருக்கும் இரு ஆடைகளை அணிவிப்பான். அந்த ஆடையில் இருந்து வரக்கூடிய ஒளியினால் சொர்க்கவாசிகளுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசிக்கும் என்று அமீர் மோமின் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் அல் குர்ஆனை கற்றுக் கொடுப்பது எமக்கு கடமையாக இருக்கின்றது. மூன்றாவதாக சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த குறிப்பிட்ட 7 வயது தொடக்கம் 14 வயதான இந்த காலப்பகுதியிலே உண்மையான அகீதாவினை, உண்மையான கொள்கையினை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று எமக்கு அஹ்லுல் பைத்துக்கள் வழிகாட்டுகின்றார்கள். இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்ற பொழுது இவ்வாறு சொல்கின்றார்கள், அல்லிமு சிபியானக்கும் மின் இல்மினா மா யன்ஃபஹும் இல்லாஹ் பிஹி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய அஹ்லுல் பைத்துக்களுடைய அறிவிலிருந்து அவர்களுக்கு எது பயனளிக்குமோ அதனை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். லா தகலிபு அலைஹி முர்ஜியத பிராயிஹா, வழிகட்ட கொள்கையுடையவர்கள் முர்ஜியாக்கள், வழிகட்ட கொள்கையில் இருப்பவர்கள், அவர்களுடைய கருத்துக்களினால் உங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் வழிகெடுத்து விட வேண்டாம். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்களுடைய அஹ்லுல் பைத்துக்களுடைய அறிவை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்ற பொழுது இதைத்தான் சொல்கின்றார்கள், பாதிரு அஹ்தாஸக்கும் பில் ஹதீஸி கப்ல அன் தஸ்பிகக்கும் இலைஹி முர்ஜியா, முர்ஜியாக்கள் வழிகட்ட கொள்கையுடையவர்கள் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுக்கு முந்தைய அவர்களுடைய விடயங்களை அவர்களுடைய உள்ளங்களில் விதைப்பதற்கு முன்னால் அஹ்லுல் பைத்துக்களுடைய ஹதீஸ்களை, நபிமொழிகளை அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எவ்வாறு அகீதாவினை கற்றுக் கொடுக்கும்படி சொல்லியிருக்கின்றார்களோ அதே போன்று அஹ்காமையும் ஷரியாவுடைய சட்டங்களையும் இந்த குறிப்பிட்ட காலத்திலே கற்றுக் கொடுக்கும்படி எமக்கு அஹ்லுல் பைத்துக்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஒரு தந்தை தனது மகனுக்கு பருவ வயது அடைவதற்குரிய அறிகுறிகளை கற்பிக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் அல்லாவின் கட்டளைகளை நிறைவேற்றும் கடமையாகிறான் என்பதை அந்த குழந்தை உணர வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கின்றது. அதே போன்று ஒரு தாய் தனது மகளுக்கு பருவ வயதை அடையக்கூடிய விடயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் அந்த குழந்தை இஸ்லாமிய சட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அஹ்லுல் பைத்துக்கள் எமக்கு போதிக்கின்றார்கள்.
துரதிருஷ்டவசமாக இன்று நாம் பார்க்கின்றோம், எமது சமூகத்திலே பிள்ளைகளுக்கு ஹலால் மற்றும் ஹராம் போன்ற கல்வியை கற்றுக் கொடுப்பதை விட்டும் மக்கள்கள் அனைவரும் தூரமாகி விட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய ஷரியாவை, இஸ்லாமிய சட்டங்களை கற்றுக் கொடுப்பதற்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை. மாறாக உலக கல்வியை கற்றுக் கொடுப்பதை மட்டுமே அவர்கள் கவனம் செலுத்துகின்றார்கள். சில நேரங்களில் இஸ்லாமிய சட்டங்களை கற்பதற்கு விரும்பக்கூடிய பிள்ளைகளை தடுக்கக்கூடியவர்களாக இந்த பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்ற பொழுது இவ்வாறு கூறியிருக்கின்றார்கள், வயலுன் லிஅவுலாதி ஆகிரி ஸமானி மின் ஆபாயிஹிம். இறுதி காலத்து பிள்ளைகளுக்கு அவர்களின் தந்தையரினால் தான் அவர்களுக்கு கேடு உண்டாகின்றது என்று நபி அவர்கள் கூறினார்கள். அதை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள் எல்லாம் நபி அவர்களிடம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் மின் ஆபாயிஹிம் முஷ்ரிகீன், யா ரசூலல்லாஹ் அந்த பெற்றோர்கள், அந்த தந்தைகள் எல்லாம் முஷ்ரிக்கீன்களா, இணை வைக்கக்கூடியவர்களா, அவர்களால அந்த பிள்ளைகள் எல்லாம் கேடு உண்டாகட்டும் என்று நீங்க கூறினீர்கள் என்று. அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், லா மின் ஆபாயிஹிம் மூமினீன், இல்லை, மூமினான தந்தைகளாக அவர்கள் இருப்பார்கள். ஆனால் லா யுல்லிமூனஹும் ஷையன் மினல் ஃபராயில், ஆனால் அவர்கள் இஸ்லாமிய கடமைகளில் எதையும் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். இதா தஅல்லமு அவுலாதஹும், ஆனால் அந்த குழந்தைகளை விரும்பி கற்பதற்கு முன்வந்தாலும் மனஊகம் அவர்களை அந்த பெற்றோர்கள் தடுத்து விடுவார்கள். இல்லை, நீ இஸ்லாத்தை கற்க வேண்டாம், உலக கல்வியை அதுதான் உனக்கு சிறந்தது என்று அந்த பெற்றோர் அந்த குழந்தையை தடுத்து விடுவார்கள். இவ்வாறான பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தான் சாபமாக இருக்கின்றார்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் சொன்னார்கள், ரது அன்ஹும் பிஅர்தி யஸீரி மினத் துன்யா, அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய சொற்ப லாபங்களை கொண்டு அவர்கள் திருப்தி அடைவார்கள். எனது பிள்ளை உலகத்திலே உலக கல்வியை கற்று சிறந்தவராக இருந்தால் மாத்திரம் போதும் என்ற ஒரு மன திருப்தி அவர்கள் அடைந்து கொள்வார்கள். இவ்வாறான பிள்ளைகள் தான் வயலுல் அவுலாதி ஆகிரி ஸமான் மின் ஆபாயிஹிம், இறுதி கால பிள்ளைகளுக்கு இவ்வாறானவர்கள் தான் அந்த பெற்றோர்கள் தான் இந்த பிள்ளைகளுக்கு சாபத்தை உண்டாக்குகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு ஒரு விடயத்தை சொன்னார்கள், வான மின்ஹும் பரியுன் வஹும் மின்னி பரியுன், நான் அவர்களை விட்டு விலகிவிட்டேன், அவர்களும் என்னை விட்டு விலகி சென்று விட்டார்கள். அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் முஸ்லிம்களே இல்லை என்று நபி அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே எமது பிள்ளைகளுக்கு இந்த குறிப்பிட்ட 7 வயது தொடக்கம் அந்த 14 வயது வரை கூடிய அந்த காலப்பகுதியில் அவர்களுக்கு நாம் அஹ்காமை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் எம்முடைய பிள்ளைகளை நாமே வழிகெடுத்தவர்களாக மாறிவிடுவோம். அதே போன்று இந்த காலகட்டத்தில் நாம் பிள்ளைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அஹ்லுல் பைத்துக்கு சொல்கின்றார்கள். இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்ற பொழுது இவ்வாறு சொல்கின்றார்கள், அல்லிமு சிபியானுக்கும் அஸ்ஸலா வஹுதுஹு பிஹா இதா பலகுல் ஹுல்ம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தொழுகையை கற்றுக் கொடுங்கள், அவர்கள் பருவ வயது அடைந்ததும் அவர்களை தொழுகையினை கடைபிடிக்கும்படி அவர்களுக்கு ஏவுங்கள் என்று இமாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மற்றும் அவர்களுக்கு சொல்கின்ற பொழுது, அல்லிமு சிபியானுக்கும் அஸ்ஸலா வஹுதுஹா பிஹா வைதா பலகு ஸமானிய சினீன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தொழுகையினை கற்றுக் கொடுங்கள், அவர்களை உங்களோடு அழைத்து செல்லுங்கள், அவர்கள் 8 வயது அடைந்தால் அவர்களை தொழும்படி ஏவுங்கள் என்று இமாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் இமாம் காலிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது முன்னோர்களின் வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு ஹதீஸினை அறிவிக்கின்றார்கள். அது என்னவென்றால், முர்ரு சிபியானக்கும் பிஸ்ஸலா இதா பலகு சபன், 7 வயதை அடைந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தொழுகையை கற்றுக் கொடுங்கள், அவர்களை தொழுவும்படி அவர்களுக்கு ஏவுங்கள் என்று இமாம் அவர் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று ஒதரிபு அலைஹா இதா பலகு திஸ்அன், 9 வயது அடைந்தும் அந்த குழந்தை தொழவில்லை என்றால் அதனை கண்டியுங்கள், அடியுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று அந்த குழந்தைகள் 10 வயது அடைந்தால் அவர்களை உங்களுடைய படுக்கை அறையில் இருந்து அவர்களை தூரமாக்குங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக இமாம் காதிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் பிள்ளைகளுக்கு நோன்பையும் கற்றுக் கொடுங்கள் என்று அஹ்லுல் பைத்துக்கு நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னா நஅமுரு சிபியானினா பிஸ்ஸியாமி இதா கான பனா சபசினின், எங்களுடைய பிள்ளைகள் 7 வயது அடைந்தால் நாங்கள் அவர்களை நோன்பு பிடிக்கும்படி நாங்கள் கட்டளையிடுகின்றோம். அவர்கள் அந்த தினத்திலே அவர்கள் நோன்பு நோட்பார்கள். அவர்கள் சில நேரங்களில் அவர்கள் பகலுடைய நடுப்போதி வருகின்ற பொழுது அல்லது குறைவாக அவர்கள் அந்த நோன்புக்கு அவர்கள் பிடிக்க முடியாமல் தாகம் அவர்களை முந்துவிட்டால் அல்லது அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டால் நாங்கள் அந்த நேரத்திலே அஃப்தரு அவர்களை நோம்பினை திறக்கும்படி நாங்கள் சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் இவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் அவர்கள் நோன்பு பிடிப்பதற்கு பழக்கமாகிக் கொள்வார்கள் என்று இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள். பிறகு அவர்கள் எம்மை பார்த்து கட்டளையிடுகின்றார்கள், முரு சிபியானுக்கும் இதா காம அப்னா திஸ்ஸினீன், உங்களுடைய ஆண் குழந்தைகள்
9 வயது அடைந்தால் அவர்களை நீங்கள் நோன்பு நோக்கும்படி அவர்களை பணியுங்கள், நோன்பு நோட்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று இமாம் அவர் சொல்கின்றார்கள். பிறகு சொல்கின்றார்கள், அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களால் முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் பகல் நேரத்திலே நோன்பு நோக்க செய்யுங்கள். அவர்களுக்கு முடியாமல் போகும் சந்தர்ப்பத்திலே அஃப்தரு அவர்களை நோன்பு திறக்க நீங்க செய்யுங்கள் என்று இமாம் அவர் சொல்கின்றார்கள். சிறு வயதிலே அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய விடயங்கள் தான் அவர்கள் பருவ வயது அடைகின்ற பொழுதும் அவர்களுக்கு அது பயனளிக்கும் என்பதை அஹ்லுல் பைத்துக்கு இதன் மூலம் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த பிள்ளைகளை அழகான முறையில் நாம் வளர்த்து அவர்களுக்கு அஹ்லுல் பைத்துக்களுடைய அக்கீதாவினை, அஹ்லுல் பைத்துக்கள் அஹ்காம்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்குரிய நல்ல சந்தர்ப்பமாக இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது. இதனை பயன்படுத்தி இந்த சந்தர்ப்பத்திலே எமது பிள்ளைகளுக்குரிய அக்கீதாவினை, அஹ்காம்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். எமது பிள்ளைகளுக்குரிய பாடங்களை நீங்கள் நடத்தி தாருங்கள் என்று எமது அறிஞர்களை நீங்கள் கேட்க வேண்டும். இந்த சந்தர்ப்பமாக இந்த ரமலானை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு வல்ல நாயன் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.